வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அந்தர்பல்டி அடித்த செல்லூர் ராஜு அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி. 2026 சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் 5 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. மதுரையில் அதிமுக எப்படியாவது வெற்றியடைய வேண்டும். மதுரை என்பது அதிமுகவின் கோட்டையாக இத்தனை ஆண்டுகளாக இருந்தது. எடப்பாடி பதவியேற்றதிலிருந்து செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் சரியில்லாமல் இருப்பதாகவும் திமுகவுடன் தொடர்பில் இருப்பதாகவும் பல்வேறு குற்றச்சாட்டுகளும் செல்லூர் ராஜு மீது முன்வைக்கப்பட்டு வருகிறது. மக்களவைத் தேர்தலில் செல்லூர் ராஜுவின் செயல்பாடுகள் சரியில்லாத காரணத்தினால்தான் தோல்வியடைந்தோம் என்ற குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு இருந்தது. தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் மதுரையை விட்டுவிட வேண்டும், இல்லை என்றால் தோல்வியடைந்தால் என்னிடம் கேட்கக்கூடாது என்று திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே அந்தர்பல்டி அடித்திருக்கிறார். இதனால் அதிமுகவின் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இருந்திருந்தால் செல்லூர் ராஜு இப்படி பேசியிருப்பாரா? தலைமையின் பேச்சை கேட்டு அதன்படி நடப்பதுதான் ஒரு அமைச்சருக்கு அழகு, தொண்டனுக்கு அழகு, நிர்வாகிக்கு அழகு. ஆனால் தற்பொழுது எடப்பாடி தான் தலைமை பொறுப்பில் இருக்கிறார் என்ற காரணத்தினால் தன்னுடைய பகுதியில் எடப்பாடி தடையிடக்கூடாது என்று செல்லூர் ராஜு அவர்கள் நினைப்பதாக தற்பொழுது தகவல்களும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் செல்லூர் ராஜு அவர்கள் தோல்வி அடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அதற்கு முக்கிய காரணம் அவரது செயல்பாடுகள்தான். அதிமுகவில் 2-3 அணியாக பிரிந்து இருப்பது மட்டுமல்ல, செல்லூர் ராஜுவை பிடிக்காத அதிமுகவின் தொண்டர்கள் என்று மதுரையில் தனிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இதனால் பூத் கமிட்டியில் சரியான வேலைகள் இல்லாத தகவலும் மதுரையில் இருந்து கிடைக்கப்பெற்றுள்ளது. செல்லூர் ராஜுவின் மீது நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் எடப்பாடி இருக்கிறார். தற்பொழுது செல்லூர் ராஜு அவர்கள் எடப்பாடியிடமே தன்னோட தொகுதி மற்றும் மாவட்ட நிர்வாக பொறுப்புகள் அனைத்தையும் தன்னிடமே விட்டுவிட வேண்டும், அதில் எந்த ஒரு தலையீடும் செய்யக்கூடாது என்று எடப்பாடியிடம் கூறியிருப்பது தான் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார். 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் அதிமுகவிற்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கக்கூடிய இந்த சூழலில் அதிமுக தோல்வி அடைந்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி மட்டுமல்ல, அவரது ஆதரவாளர்களுக்கும் மிகப்பெரிய அவமானமாகவே பார்க்கப்படும். ஆனால் செல்லூர் ராஜு அவர்கள் ஏன் இதை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார் என்ற கேள்விதான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. செல்லூர் ராஜுவின் அந்தர்பல்டி அடித்தது சரியா தவறு என்பதை கமெண்டில்